வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு டிஷ் தான் பண்ண போறோம். அந்த டிஷ்ஷை வந்து நம்ம எப்படி பண்றோம்னா, முதல்ல பானை, ரீபாயில், புரோட்டா இது 3 வாங்கிட்டு வந்து நம்ம நெருப்புலால தீ முட்டி சமைச்சு பயங்கரமா சாப்பிட போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, ஏன் ப்ரோ இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. நம்ம கேமராமேனோட மொபைல் உடஞ்சிட்டு அதில் தான் எடிட் வீடியோ எல்லாமே அதில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த செல்லு உடஞ்சதுனால இப்போ நம்ம புதுசாக கேமராமேன் செல்லு வாங்கியிருக்காப்புல. அதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்துட்டு இனிமே உங்களுக்கு ரெகுலரா வீடியோ வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த செல்லு வாங்கினது வந்து இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8ன்னு ஒரு செல்லு வாங்கணும். இது வந்து நம்ம ஃபிளிப்கார்ட்ல தான் வாங்கினோம். பாத்துங்க, இது வந்து ஐபோன் மாடலு. நம்ம டீம் பசங்க 2 பேர் வந்திருந்தானுங்க. ஒருத்தன் மேல நாவலை மறைச்சிட்டு இருக்கான், கீழே ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். நம்ம சரி வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னு தான் பார்த்தேன். இப்போ இனிமே உங்களுக்கு ஃபுல்லா ரெகுலரா வீடியோ வந்துகிட்டு இருக்கோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம நாவப்பழத்திட்டு நம்ம சமைக்கிற ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம். வாங்க. இந்த இடத்துலாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம வந்து இன்னும் நம்ம சமைக்க போற ஸ்பாட்டே இன்னும் நம்ம பார்க்கல. அங்க போயிட்டு நம்ம ஒரு நல்ல பசுமையான இடத்த ஸ்பாட்டா பார்த்து நம்ம சமைக்கலாம். நண்டு வீடியோ போட்டோம். அது நம்ம அந்த வழியா தான் போயிட்டு இருக்கோம். அங்க இப்போ வந்து நம்ம வந்து என்னன்னா, இன்னும் நம்ம அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்க வந்து என்னன்னா நண்பர் நம்ம டீம் பாசம் ஒருத்தனுக்கு செம்ம சூடு பேருக்கு, அதனால ஓடிக்கிட்டே இருக்கான். எவ்வளவு ஓட முடியுமோ நீ போடுறான்னு சொல்லி நாங்க அனுப்பிவிட்டாச்சு. அங்கதான் போய் நண்பர்கள் நிக்கிறாங்க. செருப்பு போட்டுருவாடா போனா செருப்பு போடாம வந்து மாசமா வீடியோ போடுறதுனால இப்ப நான் எங்கேயுமே நான் வீடியோ போறேன்னா அதுக்கு முன்னாடி நாங்க போயிட்டு நாங்க பாத்துட்டு வந்துருவோம் எந்த இடத்துல போடலாம். இப்ப நான் வீடியோ போறதுனால இதனால இப்ப நம்ம வந்து பாக்கல. இப்ப நம்ம நேரா போயிட்டு அந்த இடத்துல பாத்துலாம். நம்பர்ல வந்து குளத்துல வந்து ஜேசிபி வச்சு இது குழி நோண்டுறாங்க. குளம் நோண்டுறதுனால நம்ம வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டுல எங்க குளம் வெட்டினாலும் நாங்க கிட்டாச்சி பாக்குறதுக்கு அவ்வளவு கோயில குரூப்பா போயிட்டு போப்போம் கிட்டாச்சி வெட்டுறதுக்கு. இப்பெல்லாம் அப்பப்ப செல்லு வந்ததுனால இப்ப எல்லாமே டெக்னாலஜி. நண்பர்களே, நம்ம வந்து இங்கதான் இப்ப வந்து சமைக்க போறோம். நம்ம ஸ்பாட் வந்து நம்ம சின்னதா இருந்தாலும் அப்பதான் நம்மளுக்கு வந்து இங்க வந்து நம்ம நல்லா நெருப்பு மட்டையெல்லாம் கிட்டவே இருக்கறதுனால நம்ம இங்க எடுத்துக்கலாம். இந்த இது வெட்டிட்டு வரேன். நம்ம வந்து இந்த இடம் ஏன்னா இங்க நம்ம எல்லா இடத்துலயும் உழவு அடிச்சுட்டாவோ, அதுவும் வயல் தெளிச்சதுனால இப்ப திரும்பி கடலை போடுவாங்க. கடலை சீசன் தான் எங்க ஊர்ல ஒரு சீசன் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ உழவு அடிச்சு கடலை சீசனால வந்து நம்ம இங்கதான் சமைக்க போறாங்க. உழவு அடிச்சனால நம்ம இங்க சமைக்கும். இந்த இடத்த நம்ம டீம் பசங்க ஒருத்தனால சுத்தம் பண்ண சொல்றோம். ஒருத்தனை தண்ணி பிடிக்க நம்ம அனுப்பிட சொல்றோம். நம்ம வரும்போது தண்ணி எடுத்துட்டு வரல. நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபுல்லா அந்த பில்லுகளெல்லாம் அரிச்சிரும். அப்புறம் வந்து நம்ம நெருப்பு கொளுத்த போது ஏதாச்சும் பரவறதுக்கு கன்ஃபார்மா வாய்ப்புகள் உண்டு. கட்டிங்க அப்படின்னா வந்து இந்த கருக்கு வெட்டினதுல கருக்கை கிழிச்சு போட்டு நான் வந்து அந்த பிளட்டை காமிக்கல. நம்ம இது ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு இந்த மட்டையை நம்ம வச்சுக்கணும். நம்மளுக்கு ஈஸி ஆகும் கன்ஃபார்மா. நண்பர்களே, நம்ம இந்த பானையில தான் செய்ய போறோம். அதுவும் குட்டி பானையில நம்ம இந்த புரோட்டாவெல்லாம் உள்ள வச்சு அது மேல குருமா ஊற்றி அது மேல புரோட்டா வச்சு அப்புறம் ரீஃபாயில் வச்சு அப்படியே செஞ்சு சாப்பிட போறோம். சின்ன பானையா இருக்குன்னு இந்த கமாண்ட்ல இதை பண்ணி விட்டுறாதீங்க. அது நம்ம வந்து இப்போ அடுப்பு அதை வச்சு பயங்கரமா செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது எப்படின்னா இந்த புரோட்டா இப்போ நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம சைஸுக்கு இந்த பானை போதும். நம்ம அவ்வளவுதான் சாப்பிடுறது இல்லை. நம்ம வந்து இந்த வீடியோ கண்டென்ட் இந்த இதனால வீடியோ எடுக்கணும் கமாண்ட் ஒருத்தர் பண்ணியிருந்தனால தான் நம்ம வந்து வீடியோ அதுக்கு மேலே நான் உங்களுக்கு பெரிய பெரிய வீடியோவா போடுறோம். நம்ம வந்து இப்போ அண்ணங்களில் போயிட்டு புரோட்டா நம்ம 4 புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கோம். 4 புரோட்டா 3 ரீஃபாயில் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கான அவங்க ஸ்பெஷலாக வச்சு சால்னாவும் கொடுத்துருக்காவோ. இந்த சால்னாவை நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்புறம் இது எது புரோட்டா எது ரீஃபாயில்னு எனக்கே தெரியல. இதான் நண்பர்களே புரோட்டா. புரோட்டா பார்த்தீங்களா அண்ணன் எப்படி கட்டி கொடுத்துருக்காருன்னா 4 புரோட்டா இருக்கு.
4 புரோட்டாவை அண்ணன் அடிக்கிற மாதிரி ஒரு 2 இப்படி ஒரு 2 கலக்கி விட்டு புரோட்டா வச்சுட்டு முதல்ல ஒரு புரோட்டாவை எடுத்துக்கோம். நண்பர் நம்ம புரோட்டா எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு புரோட்டாவை எடுத்து இந்த பானைக்குள்ள வந்து நம்ம பிச்சு போட்டுடலாம். சால்னாவும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த குட்டி பானை இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி பானை நமக்கு நான் சென்டரில் வச்சுட்டு ஒரு புரோட்டாவை முதல்ல எடுத்துக்கணும். இதில் உள்ள கொள்ளுதான்னு பார்க்குறோம், கொல்ல மாட்டேங்குது. எப்படியாச்சும் கொள்ள வச்சிடலான்னு பார்த்தாலும் ஆகாது. அதனால நம்ம இதை அப்படியே பிச்சு இங்கே பாய்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பிச்சு போட்டுட்டோம். ஒரு புரோட்டா பிச்சுட்டு இந்த ஒரு ரீஃபாயில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு ரீஃபாயில் அப்படியே பொறுமையாக உள்ளே வச்சிட வேண்டியதுதான். அப்படியே இந்த புரோட்டா ரீஃபாயில் அப்படியே குருமாவோட கலந்து வரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு புரோட்டா எடுத்துக்கோம். மறுபடியும் ஒரு புரோட்டா எடுத்துட்டு 2 பிச்சு கடை 2 நம்ம பிச்சு இப்படிக்கா ஒரு புரோட்டா உள்ள வச்சுட்டு இப்படிக்கா வச்சுட்டு அடுத்த நம்ம அண்ணன் கொடுத்து வைக்கலாம். ஸ்பெஷல் சால்னா. இந்த சால்னா சுத்துனா தலைதான் சுத்தம். அப்படியே இந்த குருமாவை அப்படியே மேலாம்புல ஊற்றினோம்னா அப்படியே ஊறி வந்துடும். பிடிச்சடா குருமாவை. அதுக்கப்புறம் இந்த ரீஃபாயில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு ரீஃபாயிலு, இந்த ரீஃபாயில் எடுத்து அப்படியே உள்ள வச்சோம்னா அப்படியே இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்த பார்த்தீங்கன்னா இன்னொரு புரோட்டா, அந்த புரோட்டாவும் அப்படியே 2 வச்சு இதோட சேர்த்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்த நம்ம அண்ணனோட ஸ்பெஷல் சால்னா, அந்த சால்னா அப்படியே எடுத்து ஊற்றிட வேண்டியதான். புரோட்டா அப்படியே பானைக்குள்ள உள்ள சேர்த்து ரீஃபாயில் புரோட்டா அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து அந்த எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, வாழையில நம்ம விட்டு பார்த்தீங்கன்னா அது மேலே வச்சு ஒரு சுத்து கயிறை போட்டு சுற்றி நம்ம அப்படியே தீயில காட்டி அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதான். இப்போ நம்ம அதுக்கு வந்து வாழை இலையில வெட்டிக்கலாம். ரெண்டால நம்ம வந்து இந்த வாழை இலை அப்படியே தேங்காய் கொஞ்சோட போட்டு கட்டிட்டோம். இது வந்து நம்ம அப்படியே தீயில ஏற்றி அப்படியே கொட்டி பழக்குன்னு சாப்பிட வேண்டியதான். நம்ம என்னமா எரிக்கிறோமோ அந்த இதில் தான் அப்படியே நம்மளுக்கு வைக்கும் போது நாக்கில் சல்லுன்னு கரைவாப்புல. நம்ம இப்போ அடுப்பை ஃபுல்லாக நம்ம நெருப்பு மூட்டிக்கிட்டு வச்சிடலாம். வச்ச பிறகு மட்டும் எடுத்துருவாங்கய்யா. எடுத்து ஒன்று வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப இந்த இடம் காடாக இருக்கனால ரொம்ப நம்ம மட்டை வச்சு கொளுத்த வேண்டாம். லைட்டாக கொளுத்திக்கும். அப்படியே இந்த ஜாமம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜாமத்தெல்லாம் வச்சு நம்ம கொளுத்திக்கும். நண்பர்களே இப்போ நம்ம தீ மூட்டியாச்சு. நம்ம இப்போ சைடாக தான் தீ மூட்டை போடுறோம். ரொம்ப அனலாக இருக்குது. பானகரி எப்படி வரப்போகுதுன்னு நம்மளுக்கும் தெரியலை, பார்க்குற உங்களுக்கும் தெரியலை. அதுக்கு முன்னாடி நம்மளை வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வந்து விட்டுருக்கோம். முதல்ல பெல் ஐக்கான் ஆன்ல போட்டுங்க. இப்படி போட்டுட்டேன் அரசு. ரொம்ப அனலா பானையில வந்து ரொம்ப அனலா இருக்கனால நல்லா திக்குன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஃபுல்லா எரிஞ்சு முடிச்சோன்னு நம்ம பானையை எடுத்து பார்க்கலாம். சத்தலா இருக்கு பார்த்துக்க. நெருப்பு ரொம்ப மின்னல் வாட்டர் குடிக்கிறோம். பாருங்க நண்பர்களே, நம்ம திகுதான் எரியுது. அது அனலா இருக்கு. நண்பர்களே, வாழையில வந்து ரொம்ப நேரம் கருகிட்டு நம்மளுக்கு கருவுனால நம்ம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா அமைஞ்சிட்டாப்புல தீயிலே அனல்லே தான் வேகணும். இப்போ இதனால நம்ம வந்து இதெல்லாம் லைட்டாக ஊற்றி தள்ளி இப்போ நண்பர்களே இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு வாழையில எடுத்து விரித்து அப்படியே நம்ம எடுத்து அப்படியே தக்கன்னு கொட்டி சாப்பிட்லாம். வாங்க நம்ம இப்போ வாழையில ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம டீம் பசங்க எடுத்துட்டு வரணும். எப்போயுமே நம்ம முந்தின நாள் நம்ம வந்து முன்னாடியே வந்து உட்காந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. முதல்ல வாழையில ஃபுல்லா தண்ணியை தெளிச்சு தண்ணியில அப்படி வந்துடல. அப்புறம் அந்த சாப்பாடை கொட்டி சாப்பிடும் போது ஜம்முன்னு இருக்கும்.
இருக்குன்னு தெரியல நம்மளுக்கு வந்து புரோட்டா. அந்த புரோட்டா எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம சாப்பிட்டு சொன்னாதான் உங்களுக்கே தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதனால வந்து இப்போ நம்ம டீம் பசங்க எடுத்துட்டு வராப்புல நல்லா சூடா இருக்கு. நம்ம அப்படியே போய் கை மாத்தி நம்மளுக்கு வந்து சூடு ரொம்ப இருக்கனால நம்ம வந்து அப்படியே கொட்டிக்கலாம் பொறுமையா. நம்மள பானை பிடிச்சி கொடுக்கறதுக்கு பாறையா நண்பர்களே, இப்போ வந்து நம்ம பானையிலேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த அரிபத்தி ரீபாயில் இந்த ரீபாயில் எடுத்து வச்சுட்டு ஒரு புரோட்டா எடுத்து வச்சு அப்படியே எடுத்து வச்ச நண்பர்களே, அந்த சூடோட அப்படியே சாப்பிடும் போது செம்மையா இருக்கு. அப்படியே ஊர் இருக்கு புரோட்டா பாத்தீங்களா? இந்த ஊர்னதோட ரீபாயில் இதெல்லாம் வச்சு செம்ம அல்டிமேட்டா இருக்கு. இப்போ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்மளுக்கு வந்து இந்த புரோட்டா குருமாவோட நல்லா திக்கா வந்ததுனால அந்த ரீபாயில் இதெல்லாம் எடுத்து தொட்டு வச்சு சாப்பிடும் போது இந்த மாதிரி வேற மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு. ஏன்னா என்ன சூடா இருக்கு கொஞ்சம். லைட்டா ஆறிடுனா நம்ம டேஸ்ட் பண்ணுங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க. அப்புறம் அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ்லாம் வரும். இனிமே உங்களுக்கு ரெகுலரா வீடியோ வந்துகிட்டு இருக்கோம். அதோட இந்த புரோட்டா என்னன்னா அண்ணன் அப்படியே ஸ்பெஷல் ஆனாதான் எல்லாரும் கோமாளி வில்லேஜ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க.